மம்மட்டி உன் பேர் என்ன? என் பேரு மம்டி கெடவர கொல்றி இல்ல. என் பேரு இந்து ரபேகா வரகேஸ். என் பேர் வந்து மகி. அதுக்கு நான் என்ன பண்ணா? நான் லவ் பண்ணலாம்ங்கறேன். என்ன சொல்றீங்க? ஆமாவா, நான் ஒரு பெண் குட்டி. ஜாஸ்தி பேசினா ஒச்சிடுவேன் உன் முட்டி. காசே செலவு பண்ணாம சுத்துன்னு சுத்தணுமா? நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்படி சுத்துங்க, காசே செலவாகாது. தேவலாம் போட்டு அடிச்சு விட்டான். வர வர நமக்கு ரொம்ப கோவம் வருது. பாவம், இனிமேல அவட்ட கோவமே படக்கூடாது. சாரி கேட்டுரும். பன்னீர் சோடா. சாரிடா, தெரியாம அடிச்சு விட்டேன். இனிமேல் உன் மேல கோவமே பட மாட்டேன். ஆ சாரி. சரி கொடு. இல்ல கொடு, வேற எடுத்துட்டு வரேன். குடிடி. இல்ல வேற பன்னீர் சோடா எடுத்துட்டு வரேன். இது கூலிங்கே இல்ல. நல்லா தான் கூலிங்கா இருக்கு. குடுல. அட விஷம் வச்சுட்டேன், குடு. விஷம் வச்சுட்டியா? அப்படின்னு கனவோட கோபப்படக்கூடாது. உன் தாத்தா பேர் என்ன? சார் மணி சார். இல்லப்பா, மணிக்கு அப்புறம் இன்னொரு பேர் வருமே, அதை சொல்லு. சார் இப்போ என்ன சார், நான் என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கணும் அதானே? அப்படிலாம் இல்லப்பா, என் பொண்ணே உனக்கு தரேன். இதை வச்சு தானே நீ நல்லா பார்த்துட்டாலே நான் தெரிஞ்சுக்க முடியும். சார் உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துக்கிறது அந்த குலதெய்வமோ எங்கள் தாத்தாக்கு பின்னோட பேரோ கிடையாது. நான் நல்லா பார்த்துப்பேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதே நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் மட்டும் கொடுங்க. இந்த காலத்துலேயே வந்து ஜாதி வாங்க சார். தம்பி, ஒரே வார்த்தையில என்ன செருப்பால் அடிச்சிட்டப்பா. சார் இல்லை, என் பொண்ணு உனக்கு தான்ப்பா. நீ தான் என்னுடைய மருமவன். சந்தோஷமா பாப்பா, நான் வரேன். ஆமா சொல்லு மருமவனே. ஏதாவது கேள்வி கேளுங்க. மாப்பிள்ள, நீ எனக்கு மருமவன் ஆயிட்ட. இதுக்கப்புறம் உனக்கு கேள்வி கேட்க முடியாது. நான் எங்க போனாலும் என்ன ப்ரூஃப் பண்ணிட்டு தான் வெளியே போவேன். நீங்க எனக்கு கேள்வி கேளுங்க, விட மாட்டேன். அட என்ன மாப்பிள்ள, இவ்வளவு தெளிவா பேசுறீங்க, உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கறது? சரி, ஒரு பொண்ணும் பையனும் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? வேற எதுக்கு? எல்லாம் மேட்ருக்கு தான். என்ன மாமா அத்தையா? வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்குதா? நேத்துல பெல்ட் காணணும்னு சொன்னானா? இங்க பாருங்க, கட்ல கட்டில போட்டு வச்சிருக்கேன். இது என்னங்கடா? அட இது என்ன? படிச்சுட்டா பூக்கு எடுத்து உள்ள வைக்க மாட்டியா? இப்படி டைனிங் டேபிள்ல போட்டுருப்பியா? இந்த வீட்ல ஒருத்தனுக்கு ஆள் வந்த அளவுக்கு அறிவு வரல. என்ன பத்தாம் பதில் எல்லாத்தையும் சொல்லிட்டு போற? இந்த பாருங்க, கோவத்துல இது வரும், இதுக்கு மேலே வரும். மூடிக்கிட்டு இருந்திருக்கேன். அதுவே பெட்ரோல் போல இருக்கே. அப்பா, இப்ப என் ஃப்ரெண்ட் வந்துடுவாப்பா. இப்படி அம்மா கத்திக்கிட்டே இருந்தா எனக்கு கிண்டல் பண்ணுவாங்கப்பா. எப்படியாச்சும் இந்த ஒரு நாளைக்கு மட்டும் கத்தாம இருக்க சொல்லுங்கப்பா. ஆமா, அது நான் சொன்னோன்னு கேட்ட போறாங்க. ஆமா, இரு ஒரு ஐடியா பண்ணுவோம். மார்க் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, 10க்கு 3. மார்க்க விட்டு தள்ளு. நீ ரொம்ப பேசாத, வாய் நாறுது. அப்பா ரொம்ப நாறுது. தண்ணி எடுத்து குடி. என்னமா கிளம்பிட்ட? இந்த ராணிக்கு குடிக்க வேண்டிய காசு எங்க வச்ச? ஏதாச்சும் பண்ணுங்க. அங்க என்னடா பேச்சு? மர்மன மாதிரி உட்கார்ந்திருக்க. வாடா அண்ணா. என்ன கர்மத்தையெல்லாம் கொண்டீரா? ஏக வசனம் பேசுறேன், கேட்டு பேசாம இருக்கீங்க. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி இருக்கு. என்னடா பேச்சு? வாடா டேய், என் கூட ஒத்தி கொத்தி வாடா டேய். நீ இருப்பியா மனுஷனா? நீ பொண்ணுங்க அவங்களோட சேஃப்டிக்கு வந்து பெப்பர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்ல, அதை விட ஒண்ணு இருக்கு, வாட்டர் பாட்டில். எவனாவது வந்து உங்ககிட்ட இருந்து லவ் டார்ச்சர் பண்ணி அது இதுன்னு தொலை பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு வாட்டர் பாட்டில் எடுத்து மூஞ்சியை கழுவிடுங்க, ஓடிடுவான். வந்துட்டேன் இங்க குடியார பேரு. இப்ப பாருங்க உட்காந்து கூட இன்னைக்கு என்னடா 160 140? இங்க வாங்கடா. ஹாய், ஹலோ, வணக்கங்க. என் கையில இருக்கு வானவில்லு. அண்ணா தெரியுது பாருங்க, இயற்கையான வானவில்லு. ஓகேவா? வானவில் நேச்சரா தெரியுது, வானவில் நேச்சரா தெரியுது. யாருக்கெல்லாம் வானவில் பிடிக்கும்? மச்சான், வாழ்க்கைனா பல கஷ்டங்கள் இருக்கதாண்டா செய்யும். பிங்கு எனக்கு ரெட் எனக்கு கஷ்டங்களை தாண்டி அடையிறதுதான் வாழ்க்கை. நீங்க சம்பாதிக்கிறது செலவுக்கே பத்தல அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீயே சொல்ல. நான் செலவு பண்றதுக்கு ஏத்த மாதிரி உங்களால என்ன சம்பாதிக்க முடியலன்னு அர்த்தம். நயன்தாரா மேடம்க்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நயன்தாரா மேடம் வந்து என்னோட கூட பிறந்த உடன் பிறந்த சகோதரி மாதிரி. என்னோட மனமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை நயன்தாரா மேடம்க்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வந்து விக்னேஷ் சிவன் சார் டைரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். விக்னேஷ் சிவன் சாரோட மனைவி நயன்தாரா அக்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த காதலால 2 கொலை பண்ணிட்டு வந்து நிக்கிறடா. அப்படி என்னடா பெரிய காதல்? காதலை பத்தி என்ன தெரியும் உனக்கு? யாரையா காதலிச்சிருக்கிறியா? காதலோட வழி தெரியுமா உனக்கு? பெத்த அப்பா அம்மா செத்தா கூட கண்ணீர் தான் விடுறான். நமக்கு பிடிக்காத கார் ஒண்ணு இருக்குது.
என்ன காரு தெரியுங்களா? சொந்தக்காரு.